ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் ஆண்டவரே சுவையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே. அவர் உயிருள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், ஒருபோதும் கைவிடாத தேவன் அல்லவோ, ஒருபோதும் கைவிடாத தேவன் அல்லவோ. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் ஆண்டவரே சுவையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே. கல்வாரி தேவனை ஆராதிப்பேன், கரங்கள் உயர்த்தி ஆராதிப்பேன். கல்வாரி தேவனை ஆராதிப்பேன், கரங்கள் உயர்த்தி ஆராதிப்பேன். அன்புள்ள தேவனை ஆராதிப்பேன், ஆசையாய் முத்தமிட்டு ஆராதிப்பேன். அன்புள்ள தேவனை ஆராதிப்பேன், ஆசையாய் முத்தமிட்டு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் ஆண்டவரே சுவையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே. பரிசுத்த ராஜாவை ஆராதிப்பேன், பாதம் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த ராஜாவை ஆராதிப்பேன், பாதம் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பயபக்தியோடு ஆராதிப்பேன், பரலோகம் சேர்ப்பவரை ஆராதிப்பேன். பயபக்தியோடு ஆராதிப்பேன், பரலோகம் சேர்ப்பவரை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் ஆண்டவரே சுவையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே. நன்மைகள் செய்த தேவனை ஆராதிப்பேன், நல்லவர் நல்லவர் என்று சொல்லி ஆராதிப்பேன். நன்மைகள் செய்த தேவனை ஆராதிப்பேன், நல்லவர் நல்லவர் என்று சொல்லி ஆராதிப்பேன். துதிகள் சாட்சிய ஆராதிப்பேன், தூயாதி தூயவரை ஆராதிப்பேன். துதிகள் சாட்சிய ஆராதிப்பேன், தூயாதி தூயவரை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் ஆண்டவரே சுவையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே. முழு மனதோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு
வைத்த தேவனை ஆராதிப்பேன், ஆயுள் காலமெல்லாம் ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலிகள் சாத்தி ஆராதிப்பேன், விசுவாசத்தோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலிகள் சாத்தி ஆராதிப்பேன், விசுவாசத்தோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் ஆண்டவரே சுவையே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே, கவலைகள் மறந்து ஆராதிப்பேன், விடுதலையோடு ஆராதிப்பேன், கவலைகள் மறந்து ஆராதிப்பேன், விடுதலையோடு ஆராதிப்பேன், பொல்லாங்கனை எதிர்த்து ஆராதிப்பேன், பலத்தின் மேல் பலனடைந்து ஆராதிப்பேன், பொல்லாங்கனை எதிர்த்து ஆராதிப்பேன், பலத்தின் மேல் பலனடைந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் ஆண்டவரே சுவையே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே, அவர் உயிருள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், ஒருபோதும் கைவிடாத தேவன் அல்லவோ, ஒருபோதும் கைவிடாத தேவன் அல்லவோ, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் ஆண்டவரே சுவையே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார், சகாயம் செய்யும் கேடகம் அவரே, மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே, சகாயம் செய்யும் கேடகம் அவரே, மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே, இச்சகம் பேசிடும் சத்துருக்கள் அடங்கும் மேடுகளை நீயே மிதித்திடுவார், இச்சகம் பேசிடும் சத்துருக்கள் அடங்குவர் மேடுகளை நீயே மிதித்திடுவார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார், தேவனோடும் மனிதரோடும் போராடி என்றும் ஜெயித்திடுவாய், தேவனோடும் மனிதரோடும் போராடி என்றும் ஜெயித்திடுவாய், ஜெயமான வாழ்க்கை உன் வாழ்க்கை அல்லோ, ஜெய கிறிஸ்து உன்னோடு இருந்திடுவார், ஜெயமான வாழ்க்கை உன் வாழ்க்கை அல்லோ, ஜெய கிறிஸ்து உன்னோடு இருந்திடுவார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு
ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஒப்பானவன் யார்? உன்னை காக்கின்றவர் உறங்கிடாரே, ஒரு நாளும் தூங்கிடாரே. உன்னை காக்கின்றவர் உறங்கிடாரே, ஒரு நாளும் தூங்கிடாரே. ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் அவரே, ஒரு நாளும் விலகிடாரே. ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் அவரே, ஒரு நாளும் விலகிடாரே. இஸ்ரவேலே, நீ பாக்கியவா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பிழை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, பிழையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாவும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கண்ணோக்கி பார்த்திடுமே. கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம்.
எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், சூத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் உமக்கென்று கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்த அளவினால் அழைக்கிறார்களோ அந்த அளவினால் அழைக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் மேலான நன்மைகளை கொண்டு பிள்ளைகளை உயர்த்துங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவ அன்பின் பூர்ண கிருபைகளுக்குள்ளாய் ஊழியம் கட்டப்பட ஊழியத்தினுடைய இலைகளை விஸ்தரித்து ஆஸ்வதிக்கும்படியாய் தாழ்த்துகிறேன் ஐயா. கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அதுபோலவே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு மாதங்களிலும் கர்த்தாவே காணிக்கைகளினாலும் தசமபாகங்களினாலும் உம்மை தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் பிரியப்படுத்தி வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாய் தாழ்த்துகிற ஐயா. பாகம் 26 மத்தியிலே கொண்டுள்ள வார்த்தைகளின்படி பிள்ளைகள் தங்களை அறைகட்டப்படவும், மல்கியா 3:10 வானத்தின் பலன்களை பிள்ளைகளுக்கு திறந்து கொடுத்து பாகம் 28 காணப்படக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் தலைமுறைகள் சுதந்திரித்து கொள்ள ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமாக நடத்துங்க. தொடர்ந்து தகப்பனே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரக்கூடிய மகள் எப்சிபா நெகுமியாவை தாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் கிருபை ஆசீர்வாதமாக நடத்துங்க. இயேசுவின் நல்ல பிதா, ஆமாம். சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லலாமே அல்லேலூயா. ஒரு கை தான் எடுத்துட்டு வந்தீங்களா? ஒரு கையோட தான் வந்தீங்களா? இல்ல கையை எடுத்துட்டு வரலையா? 2 கரங்களையும் உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு காரியத்தை குறித்து சாட்சி சொல்லணும். இந்த மார்ச் மாசம் தொடங்கினதே பெரியது. என்னோட தாயார் மார்ச் 1 பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி மாடுகளை போய் கீழே விழுந்து கண் புருவத்து பக்கத்தில் ஆடி கால் ஃபீமர் போன் ஃப்ராக்சர். அது ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ரே எடுக்க கூப்பிட்டு போகணும்னு சொன்னால் வரல. ஆனால் அவங்கள கூப்பிட்டுட்டு போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்து ஃப்ராக்சர்னா இல்லவே இல்லைன்னாங்க. ஆனால் அவங்களும் அங்கே அந்த ஃப்ராக்சரோடு எழுந்து நடமாட்டினாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு என்ன ஆச்சுன்னா மறுபடியும் அவங்க விழப்போ அது அந்த கிராக் இன்னும் ஜாஸ்தியானது நிமித்தம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்களோட வயது ஏன்னா அவங்க ரொம்ப பலமாக சாப்பிடுவாங்க, ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. இத்தினூண்டு சாதம் சாப்பிட்றதே பெரிய விஷயம். 2 இட்லி இல்லை 1 இட்லி 1 வடை இந்த மாதிரி கொஞ்சமாக என்னத்தையாவது சாப்பிடுவாங்களா தவிர முழுசாக எந்த ஆகாரத்தையும் சாப்பிட மாட்டாங்க. இத்தினூண்டு பொரியல், இத்தினூண்டு குழம்பு எல்லாமே இத்தினூண்டுலே முடிஞ்சிடும். ஆனால் நல்லா உபவாசிப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க. எது கேட்டாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்குள் இருப்பவர் பெரியவர்ன்னுவாங்க. அவங்களை இதுவரை வழி நடத்தினது இப்பவும் வழி நடத்துறது அவருடைய தயவு மாத்திரம்தான். அவர் கொடுத்த அந்த பலன்ல தான் அவங்க நடந்துட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் தாங்குவாங்களா ஒரு சந்தேகம். ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு பலத்தை கொடுத்தது நிமித்தம் அந்த ஆப்ரேஷனையும் அவங்க கடந்து வந்தாங்க. இப்போ அவங்க ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொன்னதுனால அவங்க ரெஸ்ட்ல இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த காலத்துல ஆண்டவருக்கு அடுத்தபடியா நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா அது சாரா அம்மாக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் தான் அவங்க வீட்டுக்கு வந்து குளிச்சு உடமாடுத்திட்டு அவங்க வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போவாங்க. 1 hour மேக்சிமம் 1 hour இல்லை 1.5 hour தான் அவங்களுக்கு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் டைம். மற்ற நேரம் எல்லாம் அம்மா கிட்ட தான் இருந்தாங்க. ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இன்னொன்று என்னன்னா நான் ராத்திரி போவேன், விடிய காலையிலே வந்துடுவேன். என் கணவர் வரும்போது அப்படியே என்னை கூப்பிட்டுட்டு வந்துடுவார். அந்த ராத்திரி நேரத்தில் நான் அவங்கள பார்க்கும்போது தூங்கவே மாட்டாங்க. சேரில் உட்காந்து அம்மாவை பார்த்துட்டு அவங்க இது பண்ணாங்களா இல்லையா, ஏன்னா அம்மா அந்த இதில் அவங்களால முடியாம அப்படி இப்படி திரும்பிட்டு இருக்கும்போது இவங்க விழிப்போடு இருந்து அம்மாவை கவனிச்சு பார்த்தாங்க. தாராமாவை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி, தாராமாவுக்கும் நன்றி. இப்போ அம்மாவுக்காக நீங்க எல்லாரும் உங்களோட ஜெபத்துல அதிகப்படியா ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அம்மா மாமா எல்லாருக்காகவும் என் குடும்பத்தார் அனைவருக்காகவும் எனக்காகவும் நீங்க ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு காரியம் என்ன அப்படின்னா சங்கீதம் 142. இந்த சங்கீதம் 142 இருக்கிற 7 வசனங்களையும் பார்க்க போறோம்.
இந்த 142 எந்த சிச்சுவேஷன்ல தாவீது எழுதினாரு அப்படின்னு சொன்னா, தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கில் என்னும் சங்கீதம். இந்த மஸ்கில்ன்ற வார்த்தைக்கு போதனைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. போதனை பாடல்கள். இந்த போதனை பாடல்கள் மூலமா ஞானம் இல்ல பக்தி விளங்கும். இதுல இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, விண்ணப்பம் பண்றாரு. எங்க இருந்து? கெபியில இருந்து விண்ணப்பம். இந்த கெபி எப்படிப்பட்ட இடம்? கெபி குகை. சந்தோஷமா இருக்க முடியுமா அந்த கெபியில? அடைப்பட்டு பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டு இருக்கிற இடம். தாவீது ஏன் அங்க போனாரு? தாவீது ஏன் அங்க போனாரு? சவுலுக்கு பயந்தது நிமித்தம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் அந்த 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. சவுலுக்கு பயந்தது நிமித்தம் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு இடமா போய் அங்கிருந்து ஒவ்வொருத்தருக்கிட்டும் தப்பி இது அதுலாம்ன்ற குகைக்குள்ள அவர் போனாரு. ஏன் அவர் தப்பி சவுலுக்கு பயந்து ஏன் போகணும் அப்படின்னு சொன்னா, சவுலுக்கு தாவீதின் மேல் ஏற்பட்ட பொறாமையினாலே அவர் என்ன பண்ணாருன்னா, அவரை கொலை பண்ணணும், தாவீதை கொலை பண்ணணும்னு வகை தேடினாரு. ஏன் பொறாமை அப்படின்னு சொன்னா, தனக்கு அடுத்து தன்னுடைய ராஜ்யபாரம் தன்னுடைய மகனுக்கு அல்ல, ஆனா அது தாவீதுக்கு போகுன்ற ஒரு காரியம். இன்னொன்னு, தாவீது என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அவரு போய் பகைவர்கள் மேற்கொள்ளும் போது அதிகப்படியான ஆட்களை அவர் மேற்கொண்டது நிமித்தம் அது புகழ்ந்து பாடின ஸ்திரீகள் என்ன பண்ணாங்கன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000 அப்படின்னு இப்படி பாடினது நிமித்தம் இதை கேட்ட சவுலுக்கு வேதனை. அவனை தாங்க முடியல. எனக்கு 1000 கொடுத்தாங்க, தாவீதுக்கு 10000 கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சவுல் என்ன பண்ணாரு அப்படின்னா, தாவீதை எப்படியாவது ஒளித்தே தீரணும்னு. ஆனா சவுலோட மகன் யோனத்தான் தாவீதோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு உயிர் கொடுப்பான் தோழன்ற மாதிரி யோனத்தான் தாவீதோட நட்பு. அந்த யோனத்தான் என்ன பண்ணாருன்னா, தாவீதை தன்னுடைய தகப்பனோட கைக்கு விலக்கி அவரை காப்பாற்றி அவரை அங்கிருந்து அனுப்பி விட்டார். அதனால அவர் ஒவ்வொரு இடமா தாண்டி எல்லா இடமும் தப்பிச்சு அவர் வராரு. இந்த 1 சாமுவேல் 22ஆவது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள், தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் எனும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். இப்ப தாவீது கிட்ட வந்தவங்க யாரு? அவருடைய சகோதரர்களும் அவருடைய தகப்பன் வீட்டாரும், தாயும் தந்தையும் போனாங்க. இவங்களா எதுக்கு? தாவீதுக்கு பாதுகாப்பு கொடுக்க போனாங்களா? இல்ல, பாதுகாப்பு தேடி போனாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் தப்பு பண்ணி மாட்டினா போலீஸ் தேடி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரிமினல் போலீஸ் தேடி வருதுன்னா, அந்த கிரிமினல் மாட்டலன்னா அவன் குடும்பத்துல இருக்கிற யாராவது நெருங்கின சொந்தமோ இல்ல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கி கொண்டு போய் வச்சுட்டா ஏன் அவன் வருவான். சோ தாவீதோட ஆட்கள் மாட்டுனா தாவீது நிச்சயமா அவங்களை தேடி வருவான்றதுக்காக அவனுடைய குடும்பத்தாரையும் அவங்க தேட ஆரம்பிச்சாங்க. அது நிமித்தம் தாவீதின் குடும்பத்தார் பயந்து தாவீது கிட்ட அடைக்கலம் தேடி போனாங்க. அடுத்து 2வது வசனம், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவன் ஆனான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். இப்ப தாவீதோடு இருக்கிறவங்க பலசாலிகள் இல்ல, போர் வீரர்கள் இல்ல, ஆனா மாறுபட்டு ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். இவங்களை அவன் எப்படி நம்ப முடியும்? இவங்களை தாவீதை நம்பி எங்க போக முடியும்? என்ன செய்ய முடியும்? சங்கீதம் 142 எடுங்க. முதல் வசனம், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். இப்போ தாவீது இந்த 7 வசனங்கள்ல முதல் 4 வசனங்கள் தாவீதோட புலம்பல். அது ஆனா அவரு புலம்பல் யாரை பார்த்து புலம்புறாருன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட புலம்பல, தன்னோட சகோதரர்கள் கிட்ட புலம்பல, மாறாக அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா,
ஆண்டவரை நோக்கி புலம்பனார, ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டார. அவர் கெஞ்சுதல் யாரை நோக்கி? ஆண்டவரை நோக்கி. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நமக்கு ஏதாவது ஒரு பாடுகள் பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னா நம்ம சொந்தத்தையோ இல்ல பந்தத்தையோ இல்ல நட்பு வட்டாரமோ யாரையோ தேடி போய் அவங்க கிட்ட புலம்புவோம். நான் காலேஜ்ல வேலை பார்த்த டைம்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் புலம்புவேன். ரொம்ப சென்சிட்டிவ் டைப். யாரும் என்னை எதுவும் சொல்லிடக்கூடாது, அதாவது சொல்லிட்டா உடனே புலம்புவேன். வேலை செய்யற இடத்துல வேலை செய்யறவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், எல்லார பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அந்த ஃப்ரெண்டுகிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன். அது சொல்லும் போது அவ கேட்டு சொல்லுவா, இந்து, என் பேர் இந்துமதி இல்லையா, அதனால இந்து உன்னை பார்த்தா பாவமா இருக்குடி அப்படின்னு சொல்லி நான் அழும்போது என் கூட சேர்ந்து அழுவா. ஓ, என்னை எவ்வளோ நேசிக்கிறா, நான் அழும்போது அவளும் என்னோட சேர்ந்து அழுகிறாளே அப்படின்னு. ஆனா என்ன நடந்ததுன்னா, எங்க டிபார்ட்மெண்ட்ல எங்களை விட 2 சின்ன பிள்ளைங்க உண்டு. அந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட போய் நான் என்ன பேசினாலும் இவ போய் சொல்லுவா. இந்த பிள்ளைங்க தாங்க முடியாம சில நேரம் என் அண்ணிக்கிட்ட சொல்லுவாங்க. என் அண்ணியால என்கிட்ட வந்து கேட்கவும் முடியாது. ஆனா விஷயம் நான் சொல்லி புலம்புறதெல்லாம் வெளியே வரும். எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் கடைசியில ஒரு முறை அந்த பிள்ளைங்களால தாங்க முடியாம அவங்க வந்து சொல்லுச்சு, இந்து மேம், தயவு செஞ்சு அவங்கள நம்பி நீங்க பேசாதீங்க. நீங்க சொல்றத எல்லாம் அவங்க கேட்டுட்டு பின்னாடி வந்து சிரிச்சு பேசுறாங்க. இந்து இப்படி சொல்லுச்சு, இந்து இப்படி புலம்புது அப்படின்னு. அப்போ பார்த்தேன், ஆஹா, இது கூட இருக்கிறது நமக்கு ஃப்ரெண்டு இல்லையே, இது பாம்பாலா இருக்குது நினைச்சிட்டு என்ன பண்ண, அவளை விட்டு அப்படியே விலகி தனியா வந்தேன். அந்த காலேஜை விட்டு வெளியே வர்றதுக்கு அவளும் ஒரு காரணம், அவ்வளோ நட்பு. சரி, இப்போ இது என்னன்னா, நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அது ஏதோ புலம்பிட்டு போகுது, அதுக்கு வேற வேலையே இல்லைன்னுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா படுதான் படட்டும் அப்படின்வாங்க. இன்னொரு சிலர் பின்னாடி போய் பேசிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம். ஆனா நம்ம புலம்புற புலம்பல் எல்லாம் ஆண்டவரை பார்த்து இருக்கணும். நம்ம சத்தமிட்டு கூப்பிடுறோம்னா ஆண்டவரை பார்த்து கூப்பிடணும். நம்ம கெஞ்சிரோம்னா மனுஷனுக்கு கெஞ்ச கூடாது, ஆண்டவரை நோக்கி நம்ம கெஞ்சுதல் இருக்கணும். நம்ம கூப்பிடும் போது நமக்கு செவிசாய்த்து கேட்கிற ஒரு துணை யாருன்னு சொன்னா தேவாதி தேவன் ஒருவர் மாத்திரமே. அவரை தவிர யாரும் இல்ல. பலவீனத்தையோ சுகவீனத்தையோ எதையும் இல்ல. கேட்கல, காது கேட்கல அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னொரு முறை ஏதாவது கேட்டேன்னா செவிடு அப்படின்வாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு செவிடுன்னு சொல்லி கூப்பிட மாட்டாரு, ஒரு நாளும் கூப்பிட மாட்டாரு. என் மகளேன்னுவாரு, என் மகனேன்னுவாரு. அந்த உள்ளான அன்பு எத்தனை பேர்கிட்ட இருக்கு? அந்த உள்ளான அன்பு எத்தனை பேர்கிட்ட இருக்கு? நம்ம ஏன் மனுஷனை பார்த்து புலம்பணும்? ஏன் மனுஷனை தேடி நாடி ஓடணும்? இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். எனக்கு ஹைப்பர் டென்ஷன் ஏறிச்சுதுன்னா வீட்டுல ஆத்தனை கத்துவேன். எங்க மாமா சொல்லுவாரு, பொம்பளை பிள்ளை வீட்டு சத்தம் வெளியே கேட்க கூடாது, ராத்திரி 10 மணிக்கு மேல இந்த கத்துறியேன்னு கேட்பாங்க. திருமணத்துக்கு முன்னாடி படிக்கும் போது டென்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது அத்தனை கத்துவேன். ஆனா அது அத்தனையும் வேஸ்ட், அது அத்தனையும் வேஸ்ட். இன்னைக்கு என்னால தாங்க முடியல ஆண்டவரே நான் அழும்போது அந்த பதில் கிடைக்குது. அந்த அழுகைக்கு அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அதனால சொல்றேன், சத்தமிட்டு கூப்பிட்டாலும் சரி, சத்தமிட்டு கெஞ்சினாலும் சரி, சத்தமிட்டு கெஞ்சினாலும் சரி, நீங்க மனதிலே உங்க மனசுல நினைச்சு நீங்க கெஞ்சினாலும் சரி, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அடுத்தது, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என்ன பண்ண போறோம்? எதை அறிக்கையிட போறோம்? சஞ்சலம், தவிப்பு, ஒண்ணுமே முடியாத ஒரு சூழ்நிலை, மனம் தத்தளிச்சு போயிருக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்ம தேடி நாடி ஓடுறது யாரு? நண்பன், சொந்தம், அம்மா, அப்பா, இல்ல உடன் பிறந்தவர்கள், யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். ஆனா அந்த நெருக்கமானவர் இயேசு கிறிஸ்துவா இருந்தா அந்த பாடு பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போகும். சொல்லும் போது சிரிப்பா இருக்கலாம், உணர்ந்து பார்க்கும் போது தெரியும். 3வது வசனம், என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். என் ஆவி என்னில் தியங்கும் போது
நான் தாவித்து கலங்கி நிற்கும் போது, குழப்பமான சூழ்நிலையிலே நான் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாமல் தத்தளித்து நிற்கும் போது, நான் எந்த வழியே போவேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஏன்னா அவருக்கு மறைவானது ஒண்ணும் இல்ல, அவர் எல்லாவற்றையும் அறிவார். அடுத்தது, நான் நடக்கிற வழியிலே மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். இப்ப தாவீதுக்கு தன்னோட இருக்கிறவங்க யாரு, தன்னோட எதிராளிகள் எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க, எல்லாம் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்தார். அதனால அவனோட எதிராளிகள் நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்றோம்னா கண்மூடித்தனமா இருக்கோம். ஆனா விழிப்போடு இருந்தாரு தாவீது. விழிப்போடு இருந்தது நிமித்தம் அவருடைய எதிராளிகள் யாரு, அவங்க என்னென்ன செய்யறாங்க, செய்யும் போது அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவரை நோக்கி தான் அபயம் விட்டார், ஆண்டவரை நோக்கி தான் கூப்பிட்டார். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொன்னதுனால தன்னுடைய ஆபத்துல மனுஷனை தேடி ஓடல, ஆண்டவரை தான் தேடி பார்த்தாரு, ஆண்டவர்கிட்ட தான் சொன்னாரு. இன்னைக்கு நம்மளுடைய ஆபத்துல நம்ம என்ன பண்றோம், உடல் முடியல, சுகவீனம், பலவீனம் அப்படின்னா டாக்டர்கிட்ட போறது ஓகே, இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நோக்கி பார்க்கிறது முதல் காரியம். அவரை நோக்கி பார்க்கும் போது விடுதலை நிச்சயம். எந்தவித ஆபத்தா இருந்தாலும் சரி, சத்ரு எவ்விதத்திலையும் போராட்டத்தை கொண்டு வந்து போட்டாலும் சரி, அதெல்லாம் நம்ம முறித்து போட்டு நம்ம பாட்டு கடந்து போயிட்டே இருக்கலாம். கர்த்தர் அதற்கான பலத்தை நம்மளுக்கு கட்டளையிடுவார். 4வது வசனம், வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. வலது புறமாய், வலது புறத்திலே இருக்கிறது யாரு, ரைட் சைட்ல இருக்கிறது யாரு, ஏச்சுப்பா. ஆனா பேசிக் சென்ஸ் என்னோட ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு, நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர்னா அவர்கிட்ட என்ன இருக்கும், உண்மை இருக்கும். அந்த உண்மை இருக்கும்னா அவர்கிட்ட அன்பு இருக்கும். அன்பு, உண்மை எல்லாம் நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கும் போது நிச்சயம் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இவரை சுத்தி, தாவீதை சுத்தி யாரெல்லாம் இருக்காரு, அவருடைய சகோதரர்கள், அவருடைய தாய் தகப்பனர், அவரோட சேர்ந்த அந்த 400 மக்கள் எல்லாருமே இருக்காங்க, 400 பேர் கிட்ட இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாரு, வலது புறத்துல யாருமே இல்ல, நான் நம்புற மாதிரி யாரும் எனக்கு இல்ல, எனக்கு உண்மை யாரும் இல்ல, எனக்கு துணை யாரும் இல்ல, எனக்கு பாதுகாப்பு யாருமே இல்ல. எனக்கு எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில இருக்கிறோம், யாரு நம்புறது, யாரு நமக்கு பாதுகாப்பு கட்டளையிடுவா, யாரு இருக்கா, யாரு இருக்கா சொல்லுங்க. அவர் ஒருத்தரை தவிர யாரும் இல்ல, அவர் ஒருத்தர் மாத்திரம்தான். அடுத்த இதில் சொல்றாரு பாருங்க, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே எனக்கு அந்நியர்கள். என் தாயும் தகப்பனுமா இருந்தாலும், என் உடன் பிறந்தவர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அந்நியர்கள். அந்நியர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னை பத்தி எதுவும் தெரியாது. உங்க கூட இருக்கிறவங்க அந்நியர்கள்னா அவங்களுக்கு உங்களை பத்தி ஒன்னும் தெரியாது. ஏதோ ஒருத்தர் இருக்காங்க, ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அடுத்த காரியம், என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ஏன் நீ என்னன்னு கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. என்ன ஒரு இடுக்கமான சூழ்நிலையில அந்த கெபில அவர் அடைப்பட்டு இருக்கிறாரு. அவர் அந்த கெபில அடைப்பட்டு இருந்தது போல இன்னைக்கு எத்தனை பேர் அடைப்பட்டு இருக்கீங்க. ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியலன்னு கதறவங்க எத்தனை பேரு, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு கதறவங்க எத்தனை பேரு. நீங்க நம்புகிற அரணா அவர் இருக்கிறாரு, அனுகூலமான துணையா அவர் இருக்காரு. நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா விடுதலை நிச்சயம். அடுத்தது 5வது வசனம், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே எனக்கு அடைக்கலம், அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். இப்போ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். ஜீவனுள்ளோர் தேசத்திலே பங்கு,
என் அடைக்கலம். தன்னை உணர்னா, தன் சூழ்நிலையை உணர்னா, தன் கூட இருக்கிறவங்க யாராலையும் அவனுக்கு எந்த உதவியும் இல்லை, தான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பை கட்டளை இடணும், தன்னை நம்பிதான் அவங்க இருக்கிறாங்கன்றது அவன் உணர்ந்தது நிமித்தம் அவன் என்ன பண்ண, ஆண்டவரை நோக்கி பார்த்து, நீர்தான் எனக்கு அடைக்கலம், எனக்கு பங்கு, ஜீவனுள்ளோர் தேசத்திலே பங்கு அப்படின்னு. ஜீவனுள்ளோர் தேசம் எது? பரலோகம், ஜீவனுள்ள தேவன் வாசம் செய்யும் இடும். அது மாத்திரம் இல்ல, இரண்டாம் மரணம் மேற்கொள்ளாதவர்கள், இரண்டாம் மரணத்தால் மேற்கொள்ளப்படாதவர்கள் அங்கே வசிக்கும் இடம். இரண்டாம் மரணம் மேற்கொண்டால் எங்க? நரகம்தான். இரண்டாம் மரணம் மேற்கொள்ளாதவர்கள் எங்க? தேவனோட வீட்டிலே, பரதீசிலே, அங்கே அவரோடு இருப்பார்கள். அங்கு பங்கு. அப்ப அங்க பங்குனா பூமியில பங்கு இல்லையா? பூமியில நான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா? எனக்கு பங்கு கிடையாதா? என் பிள்ளைங்க வாழ முடியாதா? நிம்மதி இல்லையா அப்படின்னு சொல்லி அழுவோம் அப்படின்னு சொன்னா, தேவன் நமக்கு பங்கா இருக்கிறார். இதை குறிச்சு நம்ம அடுத்து பார்க்கலாம். 6வது வசனம், என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின் தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் எண்ணிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். இதுல இந்த 3வது வசனத்துல எனக்கு மறைவாக கண்ணி வைத்தார்கள்ன்றத உணர்ந்தாரு. அதே மாதிரி தன்னோட எதிராளி எப்படிப்பட்டவன்றதையும் அவர் என்ன பண்ணாரு? உணர்ந்தாரு. அவங்க பலசாலிகளா இருக்கிறாங்க, என்ன மேற்கொண்டு விடுவாங்க, எனக்கு பலன் இல்ல அப்படின்னு யார்கிட்ட அவரு கேட்டாருன்னா ஆண்டவர்கிட்ட தான் கேட்டாரு. அப்படின்னு சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்றத தாவீது உணர்ந்தது நிமித்தம் தாவீது என்ன பண்ணாருன்னா ஆண்டவரை பார்த்து கேட்டார். ஆண்டவர்கிட்ட சொன்னாரு, என்னை தப்புவியும், என்னை தப்புவியும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இப்போ இந்த பங்கு அப்படின்னு சொன்ன, ஜீவனுள்ளோர் தேசத்திலே பங்கு, ஜீவனுள்ளோர் தேசத்திலே தேவன் நமக்கு பங்காய் இருப்பாரானால் அந்த பங்கு நமக்கு நிச்சயம் உண்டு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பங்கை தெரிந்து கொள்ளணும். எப்படி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 42வது வசனம், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பூமியில நமக்கு தேவையானது என்ன? நல்ல பங்காகிய இயேசு கிறிஸ்து, அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நல்ல பங்கு நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஜீவனுள்ளோர் தேசத்தில இடம் உண்டு. ஆனா எப்போ தேடணும், எப்படி தேடணும்? அதே அதிகாரத்துல 40-41வது வசனம் பாருங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். எங்க தெரிந்து கொண்டாள்? இங்க வேலை அப்படின்னு சொன்னா அந்த வேலை நிமித்தம் அவ தன்னை வருத்தப்படுத்தி கொண்டாள், கஷ்டப்படுத்தி கொண்டாள். இன்னைக்கு நாமளும் நம்மளுடைய சூழ்நிலை நிமித்தம் நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டு நம்ம என்ன பண்றோம்னா புலம்புகிறவர்களா இருக்கிறோம். நம்ம சுவாபத்தின்படி மரியாளா இருந்தாலும் சூழ்நிலையின்படி மார்த்தாளா மாறி போயிருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? மரியாள் அப்படின்னு சொல்லும்போது ஜெபத்துல ஆண்டவரை தேடுறதுல உறுதியா இருந்தவங்க மரியாள்னு சொல்லலாம். மார்த்தாள் அப்படின்னு சொல்லும்போது பல காரியங்களாக தன்னை அப்படியே சுருக்கி கொண்டவங்க, கவலைப்பட்டவங்களா சொல்லலாம். ஜெபிக்க முடியும், ஆனா சூழ்நிலையின் நிமித்தம் மார்த்தாளா மாறினவங்க எத்தனை பேரு? மார்த்தாளா இருந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியாது.
மரியாளா மாறினா பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம். எங்க தேடணும், எப்படி தேடணும்? உபத்திரவின் மத்தியில தான் ஆண்டவரை தேடணும். இந்த உபத்திரவத்தின் மத்தியில தேவனை தேடும் போது தேவன் சகாயராய் இருப்பார். அனுகூலமான துணைன்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த அனுகூலமான துணைக்கு வெரி பிரசன்ட் ஹெல்ப் அப்படின்னு இருக்கும் ஆங்கிலத்துல. ஆனா நான் எப்பவும் என்ன தெரியுமா சொல்லுவேன், எவர் பிரசன்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவேன். எப்பவும் துணையா இருக்கிறது அவரை தேடணும். முதல் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு காட். அப்போ இது நமக்கு என்ன, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சூழ்நிலையை உணர்ந்து அந்த சூழ்நிலை நம்மளை மேற்கொள்ளாத வண்ணம் அந்த சூழ்நிலையை நம்ம மேற்கொண்டு தேவனை பற்றி கொள்ள வேண்டும். சூழ்நிலை நம்ம மேற்கொண்டுச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், சாத்தா ஏறி டான்ஸ் ஆடிட்டு போயிடுவான். அவனுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அந்த சூழ்நிலையை நம்ம மாற்றணும்னா தேவனை உறுதியா பிடிச்சுக்கணும். சரி, தேவனை தெரிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன், ஆனா எனக்கு பங்கு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 28 30 வரை உள்ள வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். பின்பற்றினோமே, உம்மை தெரிந்து கொண்டோமே. பேதுரு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நாமளும் கேட்போம் சில நேரம், ஆண்டவரே உம்மை தேடி வந்தேனே, உம்மை நோக்கி கூப்பிட்டேனே, உம்மை தெரிந்து கொண்டேனே, எனக்கு என்ன இருக்கு? நான் இப்படி பாடுகள் மத்தியில இருக்கிறேன், நான் இப்படி பிரச்சனைகள் மத்தியில உடன்று போய் இருக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு புலம்பலுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அடுத்த காரியம், அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவர்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இம்மையிலே, இங்க உலகத்திலே, இந்த பூமி வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் எதையாவது விட்டோனா, வீடோ இல்ல பெற்றோரோ சகோதரரோ மனைவியோ பிள்ளைகளோ யாரை விட்டாலும் இம்மையில் அதிகமானவை, இம்மையை விட இங்க இருக்கிற பூமியில வாழ்கிறத விட அதிகமானவை நம்மளுக்கு மறுமையிலே கிடைக்கும். நித்திய ஜீவன் நிச்சயம் உண்டு. இப்போ நம்ம பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு அருளிய இந்த குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவர் சொன்ன வாக்கு உண்மைதானே, அந்த வாக்கு மாறலையே. அப்போ நம்ம பூமியிலே நம்மளுடைய வாழ்க்கை சிறந்திருக்கும். அவரை நம்பினவர்கள் எந்த காலத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவைகளை அறிந்தவர். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்றது, முக்கியத்துவம் கொடுக்கறது தேவனுக்கு மாத்திரம்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம தேவனை மாத்திரம்தான் நோக்கி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களின் மூலம் அவருக்கு தெரியப்படுத்தலாம். நம்ம தெரியப்படுத்தும் போது தேவன் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம கேட்டதுக்கு மேல அதிகமாகவே அவர் செய்வார். நம்முடைய தேவைகள் என்னன்னு அவர் அறிந்திருக்கிறார். நீ கேளு, நீ கேளு. பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆகாரம் வேணும், உடை வேணும், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வேணும், எல்லாமே பிளே ஐட்டம்ஸ்ல இருந்து எல்லாம் வேணும், வெளியே போகணும், எல்லாமே தெரியும். அவங்களும் ஏற்பாடோட இருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைங்க வந்து, டாடி எல்லாம் மம்மி சொல்லு, எனக்கு இந்த பெண்ணு வேணும், எனக்கு இந்த புக்கு வேணும், இன்னைக்கு வெளியே போலாம், நம்ம ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு கேட்கும் போது அவங்க ஆச்சு போ அப்படின்னு தள்ளிவிட மாட்டாங்களே. அப்படி தள்ளிவிட்டது இல்லையே. தள்ளிவிட்டுருக்கீங்களா உங்க பிள்ளைங்கள? இல்லையே. செஞ்சிருப்பீங்கல்ல. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் போது, அவர் பிதாவானவர், உருவாக்கினவர் இல்லையா? அவருக்கு தெரியாதா நம்மளுடைய தேவைகள் என்னன்னு? நமக்கு செய்யணும்னு அவருக்கு தெரியாதா? எந்த காரியமா இருந்தாலும் சரி அவரை நோக்கி பாருங்க. இன்னைக்கு அழுகையோடு, ஆண்டவரே எனக்கு எதுவும் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்,
இன்னும் எம்மாத்திரம் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பேன்னு சொல்லி அழுகிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும், உன் பலவீனத்திலே என் பலன் கிரியை செய்யும் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய பாதத்திலே காத்து இருக்கும் போது அவருடைய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதன் மூலம் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் முதல் காரியம் செய்ய வேண்டியது என்னவென்றால் தேவனை தேட வேண்டியது. உண்மையாய் அவரை தேட வேண்டும். அதிகாலை வேளையில அவரை தேடுகிறவர்களுக்கு தேவன் தென்படுவார். அதிகாலையில எழுந்து தேவனை தேடுகிறவர்கள் எத்தனை பேர்? அதிகாலையிலே தேவனை தேடுகிறவர்கள் எத்தனை பேர்? தேவனை தேடுகிறீங்க அப்படின்னு சொன்னா தேவன் உங்களோட சத்தத்துக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். சரி, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வாசனம். இது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை பூமியில சிறைந்திருக்க மாத்திரம், நம்மளுடைய சுய தேவைகளுக்காக மாத்திரம் நம்ம தேவனை தேடுவோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலையா இருக்கும்னு வசனம் சொல்லுது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டத்தக்கவர்களாய் இருப்போம். பரிதபிக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். இம்மைக்கு மாத்திரம் நம்மளுடைய தேவைகளுக்காக மாத்திரம் தேவனை தேடக்கூடாது. சுய தேவைகளுக்காக மாத்திரம் நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்றத நம்ம செவி கொடுத்து கேட்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாஸ்க் இருக்கு பூமியில. ஒவ்வொரு காரியம் ஒவ்வொருத்தருக்கு கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டியூட்டி அசைன் பண்ணியிருக்காரு. வேலைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலையில நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணணும், நீங்க இதை அச்சீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ், இவ்வளவு போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு அந்த டாஸ்க். அந்த டாஸ்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஜீவ கிரீடம் உண்டு. அந்த ஜீவ கிரீடம் வேணுமா? பரலோக ராஜ்யம் வேணுமா? அந்த ஜீவனுள்ளோர் தேசத்துல பங்கு வேணுமா? அப்ப செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா அவரை நம்பணும். ஒண்ணு, மனுஷன இல்ல. அடுத்து விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நமக்கு பதில் உண்டு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். அடுத்தது ப்ரேயர் பண்றது, வேதம் வாசிக்கிறது, தியானிக்கிறது, அது ஃபர்ஸ்டா இருக்கணும். எல்லா வேலைகளிலும் முதல் வேலையா இருக்கணும். Prioritize God before everything. உங்களுடைய நாள் துவக்கும் போது தேவனத்துல இருந்து நீங்க தொடங்குனீங்கன்னா அந்த நாள் சந்தோஷமான நாளா, சமாதானம் உள்ள நாளாய் மாறும். அடுத்தது என்னன்னா இந்த வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும். சத்தத்தை கேள், அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே இந்த கெட்டகுமாரன் கதை தெரியும். கெட்டகுமாரன் கதையில 2 சகோதரர்கள், அலையிலே சகோதரன் என்ன பண்ணுவானா, தகப்பன் இடத்துல போய் சொத்து பிரிச்சு கொடு, பங்கு பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு தன்னுடைய பங்கை வாங்கி எடுத்துக்கொண்டு போய் அதை செலவழித்து போட்டு ஒண்ணுமே இல்லாம ஓட்டாண்டி ஆக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா அந்த தேசத்து குடியானவன்கிட்ட போய் போகும்போது அவனை சொல்வானா, அந்த தேசத்து குடியானவன் பன்றிகளை மேய்க்க போனவனுக்கு ஆகாரம் இல்லை. ஆகாரம் இல்லாதது நிமித்தம் அவன் என்ன பண்ணானா அந்த பன்றிகளுக்கு வைக்க தவிட்ட தின்னுறதுக்கு இருந்தான். அப்போ உணர்ந்தவனா என்ன பண்ணானா, என்னுடைய தகப்பனுடைய வீட்டுல இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாமே நல்லபடியா இருக்காங்க, நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? நான் என் தகப்பன் இடத்துல போய் பரத்துக்கும் உமக்கும் விரோதமாய் நான் பாவம் பண்ணினேன், என்னை மன்னியும், உங்களுடைய வேலைக்காரர்கள் போல என்னை ஒருவனாய் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சுவேன் அப்படின்னு அவன் ஓடினான். இவன் போகும்போது அவன் போய் கிட்ட கூட சேரலானா தகப்பன் என்ன பண்ணாரா, இவன் வருவானா இல்லையான்னு காத்திருந்தவர் போல ஓடி வந்து அவனை தூக்கி அள்ளி அணைச்சு சேர்த்து கொண்டு முத்தம் கொடுத்தான். கொடுக்கும் போது இவன் இந்த கெட்டகுமாரன், இந்த இளையகுமாரன் என்ன சொன்னானா, பரத்துக்கும் உமக்கும் விரோதமா நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் அப்படின்னும் போது உடனே வேலைக்காரர்களை கூப்பிட்டு இவனை என்ன பண்ண,
இவனுக்கு புது உடைய கொடு, இவனுக்கு எல்லாமே போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்தது அது மூத்த குமாரனோட புலம்பல். ஆனா இன்னைக்கு கெட்ட குமாரனை போல வழி தவறி போனவங்க எத்தனை பேரு உணர்ந்து, சூழ்நிலை உணர்ந்து, தேவன் நித்திய வாழ்க்கை நித்திய ஜீவனை கட்டளையிடுவார் என்று மனம் திரும்பி அவரிடத்துல திரும்பி வரும்போது எப்படி பிதாவானவர் ஓடி வந்து கட்டி பிடிச்சி அரவணைச்சாரோ அதே மாதிரி தேவனும் அரவணைத்து அலங்கரிப்பார். தேவன் அரவணைத்து அலங்கரிப்பார், நித்திய ஜீவனை கட்டளையிடுவார். இம்மையில மாத்திரம் இல்ல, மறுமையிலையும் நம்மளுக்கு பங்கு உண்டு. இந்த இம்மையிலையும் நம்ம நல்ல ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழலாம். தேவனோட பிள்ளை அப்படின்னு சொல்லி சாட்சியாய் நிறுத்துவார். ஆனால் அதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா காரியத்திலையும் அவரை முன்னிறுத்தி அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். இந்த தாவீது என்ன பண்ணாரு, ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்த, சத்தமிட்டு கூப்பிட்டார், சத்தமிட்டு கெஞ்சினார். இன்னைக்கு நாமும் நம்மளோட சஞ்சலம் தவிப்பின் மத்தியில, ஏன்னா பாவம் எப்படி நமக்குள்ள வரும், பாவம் நமக்குள்ள எப்படி வரும், எப்போ நம்ம டிப்ரெஸ் ஸ்டேட்ல இருக்கோமோ சாத்தான் உள்ள போந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய வைப்பான். அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து நம்ம ஆழுது கெஞ்சு ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னா வெற்றி சிறந்தவர்களா இருக்கலாம். இந்த சங்கீதத்துல ஆனா தாவீதுனுடைய காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கும்போது அருமையா இருக்கு. அவர் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி தேவனை தான் தனக்கு முன்பாக நிறுத்தி பார்ப்பார். தேவனிடத்துல விசாரித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார். அது போல நாமும் நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் போது தேவனிடத்துல கேட்டு விசாரித்து செய்வோமானால் அது நன்மையாக முடியும். நம்ம கேட்கும் போது விசாரிக்கும் போது தேவன் என்ன பண்ண, கேட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னா குறி கேட்கிற மாதிரி இல்ல. தேவன் ஒவ்வொருத்தரை கொண்டு பேசுவார். நம்ம ஜெபிக்கும் போது ஜெபத்தின் மூலம் பேசுவார். வேதம் வாசிக்கும் போது வேத வாசிக்கிறது இந்த வேத வார்த்தைகளின் மூலம் பேசுவார். சிறு பிள்ளைகளை கொண்டு பேசுவார். தீர்க்க தரிசிகளை மூலம் கொண்டு பேசுவார். அது குறி கேட்டு மட்டும் போகக்கூடாது. இங்க போனா இவங்க நிமித்தம் ஆண்டவர் நம்ம, அப்படி இல்லை. இன்னைக்கு அநேகர் ஊழியக்காரர்களை தேடி ஓடுறது அப்படிதான் ஓடுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, தரித்து நில் சொல்றாரு. உன்னிடத்துல நின்று நீ தரித்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் விடுதலை கட்டளையிடுவார். இன்னைக்கு யாருன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை அங்க கேட்ட இங்க கேட்ட எனக்கு ஆண்டவர் இப்படி சொல்லுவார் அப்படி சொல்லுவார், நாள் மனுஷாக்களை தேடி ஓடுறதை நிறுத்த அப்படின்னு சொல்றாரு. மனுஷாக்களை தேடி ஓடாதேன்னு சொல்றாரு. தேவனை நோக்கி பார்க்க சொல்றாரு. அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் விடுதலை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். என் கண்பான தேவச்சானமே, தேவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் நடப்போமானால் தேவன் நிச்சயம் நம்மளை காத்து கொள்வார். எல்லா தீங்குக்கும் விலக்கி மீட்டு கொள்வார். நிச்சயம் நமக்கு ஜீவ கிரீடம் உண்டு. ஜீவனுள்ள தேசத்தில் மாத்திரமில்லை, இந்த பூமியிலும் சிறந்திருக்க முடியும். தேவன் நம்மளை தூக்கி வழி நடத்துவார். கர்த்தர் நல்லவர். அவருடைய கருத்துக்கு அடங்கி இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து செய்வோமானால் நல்லது. இந்த சங்கீதம் மூலம் சொல்ல வர்றது இதுதான். எதுவா இருந்தாலும் சரி, புலம்புனாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, கூப்பிட்டாலும் சரி, கதறினாலும் சரி, அபயமிட்டாலும் சரி, தேவனை நோக்கி மாத்திரம் பாருங்க. தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் விடுதலை கட்டளையிட நம்மளை அரவணைத்து தேற்ற காத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கிருபை செய்வாராக. தாவீது தன்னுடைய குடும்பத்தாரை பார்க்கவில்லை, கர்த்தரை நோக்கி பார்த்தார். இன்னைக்கு நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகம் வெட்கப்படவில்லை. நம்முடைய முகம் வெட்கப்படுத்தும்படியாய் பிசாசு எழும்புவோம். உங்களை வெட்கப்படுத்தாதவர் இந்த மாதத்திலும் கொடுத்த கர்த்தருடைய வாக்கு கொஞ்சம் நினைவு கூறுங்கள். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் ஜெபம். தாவீது எங்கேயாவது சோர்ந்து போயிருந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறதா? சோர்ந்து போகவில்லை, கெஞ்சினான்.
அவருடைய பாதத்தை முத்தமிட்டு கெஞ்சினான். அவரை கிட்டி சேர்ந்து கெஞ்சினான். அவரை நோக்கி பார்த்தான். நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தம்முடைய பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். தம்மை தேடுபவருக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. உன்னுடைய நன்மை எந்த நன்மைக்காக காத்திருக்க, எந்த நன்மையும் குறையப்பட்டு போவதில்லை. ஆனால் நன்மையை தேடுவோம் தவிர தேவனை தேட மாட்டோம். நாம் தேட வேண்டியது கர்த்தரை. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உங்களும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானே நான் பலனானே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே சத்தத்தை உயர்த்தி. எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். நான் திகைத்துப் போனேன், நான் திகைத்துப் போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே
ஹalleluya. அவன் கெஞ்சுதலோடு கூப்பிட்டான், தேவனை நோக்கி கூப்பிட்டான், உபத்திரவத்தின் குகையிலிருந்து கூப்பிட்டான், சொந்த பந்தங்களை பார்த்தல்ல. அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட சங்கீதம் 142 கொண்டு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டபடியால் உலகத்தின் ஆழத்தில் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதை குறித்து ஒரு உமானத்தை கர்த்தர் கொடுத்தான். கொடுத்ததோடு மட்டுமல்ல, அவர் சொல்லக்கூடிய வழியில் 7வது வசனத்திலே அந்தபடியே தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்து கர்த்தர் உனக்கு பதில் தராது இருப்பாரா? கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேளாது இருப்பாரா? கர்த்தர் உன்னுடைய ஜெபத்திற்கு பரிவான பலனை தருவார். ஜெபத்திற்கு பரிவான பலன் உண்டு. உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். ஜெபி உன்னுடைய ஜெபத்தை கேட்பா. கர்த்தருடைய நாமம் எப்பொழுதுமே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறபடியால் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அர்ப்பனும் பாவியும் நீர்சனுமாய் காணப்பட்ட என்னை எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமாய் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே எங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் பங்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தருடைய கரமும் கிருபையும் வல்லமையும் மகிமையும் எந்தெந்த காரியத்தில் பிள்ளைகள் சோர்ந்து தளர்ந்து கர்த்தாவே ஜெபமின்றி காணப்படுகிறார்களோ தங்களுடைய வழியை சீர்படுத்தட்டப்பா, ஸ்திரப்படுத்தட்ட ஐயா, பலப்படுத்தட்ட ஐயா. பிள்ளைகள் உமக்கு முன்பாய் தங்களை தாழ்த்தி கெஞ்சவும் சஞ்சலத்தை ஊற்றி விடவும் கர்த்தர் கிருபை தாங்க ஐயா. அன்று அந்நாள் தன்னுடைய இருதயத்தை நொறுக்கி கர்த்தாவை உடைத்து ஊற்றி விட்டது போல பிள்ளைகள் ஊற்றக்கூடிய வேளையில கர்த்தாவே பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்ல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீ கேட்ட உன்னுடைய விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக என்ற வார்த்தையின்படியே பிள்ளைகள் நடுவில் உம்முடைய சமாதானம் தங்குவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும் உம்முடைய சமாதானம் தங்கும்படியாய் தாழ்த்துகிறேன். ஒவ்வொரு குடும்பங்கள் நடுவிலும் உம்முடைய சமாதானம் தங்கும்படியாய் தாழ்த்துகிறேன். சந்தோஷமும் சமாதானமும் பெருக கர்த்தாவே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து மகிமைப்படுங்க. பிள்ளைங்களை தாழ்த்துகிற வேலையடைங்க. அருமையான தாயருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து மறுபடியுமாய் கர்த்தாவே புதிய பலனோடு கழுக்கொத்த பலனோடு கொண்டு வந்து நிலைப்படுத்தி ஆஸ்வதிங்க. அதுபோலவே அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. தேசத்தோண்டமாய் மகள் தீபா நகோமியாவுக்காக துதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆஸ்வாதமாக நடத்துங்க. தேவ அன்புக்குள்ளாய் இந்த நாளிலும் கர்த்தாவே மகர் ஸ்தோத்திரையா உழைத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே தாங்கிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தாழ்த்துகிறையா. ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. பாடல் குழுவினருக்கு அதிகமான கிருபைகளை கொடுக்க முடியாய் தாழ்த்துகிறேன். ஒரு விசேஷித்த அபிஷேகம் தங்க முடியாய் தாழ்த்துகிறேன். உங்களுடைய ஊழியத்தை எழும்பி கட்ட ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்த கிருபை தாங்க. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்த கடந்து வர கிருபை தாங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கருத்துக்குள்ளாய் தகப்பனை தாழ்த்தி ஒப்படுக்கிற பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமாக நடத்து. இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஒருமித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்த நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு